பெருமைக்கு எருமை மேய்ப்பதுன்னு ஒரு சொற்றொடர் கேள்விப்பட்டிருக்கோம். அது ஔவையார் வாழ்வில் ஒரு நிகழ்வா இருக்கதை பார்ப்போம். சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகப்பெருமான் ஆடு மேய்க்கிற பையனா வந்து கேட்கும்போது அவர்கிட்ட தோத்துட்டதா ஔவையார் நினச்சி 2 நாள் தூங்கலையாம். அப்போ இந்த ஒரு பாட்டு பாடுறாங்க. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கும் நானும் பெருங்கானில், கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது, ஈரிரவு துஞ்சாது என் கண். கருங்காலி கட்டைங்கிறது ரொம்ப உறுதியானது. அதை எளிதில் பிளக்கக்கூடிய கோடாரி என்ன செய்யுமா, வாழைத்தண்டை வெட்டும்போது சறுக்குமா. அதுபோல் நானும் எரும மாடு மேய்க்கின்ற சிறுவனிடம் தோற்று விட்டேனே, எனக்கு 2 இரவுகள் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி வருந்துறாரு. அங்கே ஆடு மாடு மேய்ப்போன வந்தது முருகப்பெருமான். உடனே அவர் ஔவையாரின் மன வருத்தத்தை போக்க உண்மை வடிவுடன் அவருக்கு காட்சி கொடுத்தாராம். முருகப்பெருமான் தான் ஆடு மாடு மேய்ப்பன் போல் வேடமிட்டு வந்து தனது கர்வத்தை போக்கினான் என்பதை அறிந்த ஔவையார் மனம் தெளிந்து முருகப்பெருமானை வணங்கினார். ஔவையாரின் பெருமைக்காக எருமை மேய்த்த இந்த சம்பவமே பெருமைக்கு எருமை மேய்ப்பது என்ற சொற்றொடராக சொல்லப்பட்டுள்ளது. இன்னொரு உரை சிறப்பிக்க தன்னை தாழ்த்தி கொள்ளும் இந்த உயர்வான செயற்பாடை இப்படி கூறப்படுகிறது.